அந்த ஜீவ வசனத்தை நாம் பிடித்து கொள்ளும்போது அந்த கண்ணாடியில் இயேசுவை நாம் பார்க்க, இயேசு எப்படி நம்மை அன்பு கூர்ந்தார் என்பதை பார்க்க நாமும் அவரை போல மற்றவர்களுக்கு அன்பு கூற முடியும். இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிங்க அப்படின்னு சொல்றார். கோணலும் மாறுபாடான இந்த சந்ததி நடுவில் நீங்கள் குற்றமற்றவும் கபடற்றும் மாசற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடியாய் எல்லாவற்றையும் முறுமுறுப்பெல்லாம் தர்க்கமில்லாமல் செய்ய சொல்ல. அந்த பிலிப்பு 2ஆம் அதிகாரத்திலேயே கிறிஸ்து எப்படி நம்மை அன்பு கூர்ந்தார் சொல்றாரு. அதன் மூலமாய் அதை வைத்து நாமும் எப்படி மற்றவர்களுக்கு அன்பு கூற வேண்டும் என்று சொல்றார். அப்போ கிறிஸ்து எப்படி தன்னை மறந்து தன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் மறந்து மனிதனுக்கா என்ன செய்யணும், அவனை ரட்சிக்கணும் என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியாது. அது அவதாரம் எடுத்து மனிதனாய் வந்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி மறித்தாதான் அவன் ரட்சிக்கணுமோ அதை செய்தான். அப்போ நாம பிற மனுஷனுக்கு அன்பு கூற நாம் என்ன செய்யணுமோ, என்ன சாயல் எடுக்கணும், என்ன ரூபம் எடுக்கணுமோ, பணிவிடைக்காரனாக ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்றார். பணிவிடைக்காரனாக இருக்கணும், வேலைக்காரனாக இருக்கணும். நான் அவரே ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் கொள்ள முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, அதாவது வேலை வாங்க முடியாது வரல, வேலை செய்ய முடியாது வந்து அப்படி சொல்றார். அப்போ மற்றவர்கள் பணிவிடை செய்ய, வேலை செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது, மற்ற என்ன நற்கிருஷ்ணம் அதை செய்ய அந்த சாயலாக அந்த ரூபமாக நம்மை திங்க் பண்ணி கொள்ளணும். அந்த கிறிஸ்து இந்த சிந்தை அதுதான். அப்படி நம்ம செய்யும்போது நாமும் கிறிஸ்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து போல பிறகு நாமும் அன்பு கூறுவோம். பாருங்க, இந்த வார்த்தை பிரசங்கிக்கிறான், இதை நான் கரெக்டாக செய்துட்டேன்னு சொல்ல இந்த வார்த்தை தியானிக்கும் கர்த்தர் இடத்துல என்ன வெளிப்படுத்தினாரோ அதுதான் மற்ற. நானும் இந்த வார்த்தையை கை கொள்ளணும், நானும் பர்ஃபெக்ட் இல்லை, நானும் மற்ற இடத்துல கிறிஸ்து இடத்தில் அன்பு கூறுறது போலதான் பிற இடத்துல அன்பு கூற வேணும். நாம் அன்பில் குறைவலாக இருக்கிறோம், ஆனால் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும், அன்பான தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்போது அந்த அன்பு அந்த சாயலை நாமும் தரித்து கொள்வோம். வேத வசனம் மூலமாக அந்த தேவனோடு ஐக்கியம் கொள்ளும்போது அந்த சாயலை நாம் தரித்து கொண்டு நாமும் அந்த அன்பை பிறருக்கு செலுத்த கர்த்தர் எனக்கும் சரி இந்த வார்த்தை கேட்குற உங்களுக்கும் இப்படி அன்பு கூற கிருபை செய்வாராக. கர்த்தாமே